குற்றமே காக்கப் பொருளாக என்பது குற்றத்தை காக்க வேண்டும் என்பது பொருளல்ல. குற்றமே வாராமல் காக்க வேண்டும் என்பதுதான் இலக்கண ரீதியாக சொல்லெச்சத்தோடு சுட்டி காட்டிய பொருள். எனவே குற்றமே காக்கப் பொருளாக என்பது நமது இலக்கியக் கழகம் கொடுத்த தலைப்பு மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது வள்ளுவர் சொன்ன ஒரு வாழ்க்கையின் தத்துவமும் கூட. ஆணவம், வெகுளி, அற்பத்தனம் எனும் சிறுமை, பிறர்க்கு ஈயாத தன்மை, மாட்சியில்லாத மான உணர்வு, தகுதியில்லாத மகிழ்ச்சி, அழிவைத் தரும் பகை, மக்களுக்கு நன்மை செய்யாத பதவி பரிபாலனம், மண்ணாசை, பொன்னாசை எனப்படும் பொருளின் மீது பற்று கொண்ட உலோபித்தனம், இவையெல்லாம் குற்றம் கடிதல் எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிற குற்றங்களில் முதன்மையானவை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். நமக்கு அழிவை தரும் பகை குற்றமே என்கிறார் வள்ளுவர். அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களை பரிபாலனம் செய்து ஆளுமை சக்தியோடு ஆட்சி நடத்திய அரசனுக்கு அறிவுறுத்திய கருத்து இது. எனவே இது மன்னனுக்கும் பொருந்தும். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பதால் மக்களாகிய நமக்கும் பொருந்தும். அண்டை நாட்டு அரசர்களிடம் நல்லுறவு இல்லாமல் ஆணவத்தோடு பகை வளர்க்கும் மன்னன் ஒரு நாள் மகுடம் இழக்கும் சூழல் நிச்சயம் வரும். அதுபோல அருகில் உள்ள மனிதர்களிடம் அன்பு செலுத்தாமல் பகை வளர்க்கும் ஒருவனுடைய வாழ்க்கை மகுடம் இழந்த மன்னனின் வாழ்க்கையைப் போலவே கசப்பானதாகவே இருக்கும். தெளிவான நீரோட்டம் போல் இருக்க வேண்டிய அவனது வாழ்வு கொடுமையான போராட்டமாய் மாறி நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 1914ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி ஆஸ்திரியா நாட்டு இளவரசனை ஒருவன் சுட்டு கொன்றான். அந்த ஒருவன் செர்பியா நாட்டைச் சார்ந்தவன். உடனே ஆஸ்திரியா நாடு செர்பியா மீது படையெடுத்தது. பின்னர் இந்த இரு நாடுகளுக்கு ஆதரவாகவும் ஒரு சில நாடுகள் சேரச் சேர இறுதியில் அதுதான் முதலாம் உலகப் போராக உருமாறியது. இதயத்தில் ஈரமே இல்லாமல் இரு நாடுகள் நடத்திய போர்க்குற்றத்திற்கு விளையாக நமது மனித சமுதாயம் கொடுத்தது 86 லட்சம் அப்பாவி மனித உயிர்கள். பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளை பழிவாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஹிட்லர் என்ற தனி மனிதனின் பகை உணர்வுதான் 2ஆம் உலகப் போர் ஏற்பட காரணமாக இருந்தது. அந்த ஹிட்லரின் கொடூரமான கொலைவெறி குற்றத்திற்கு இரையான மனித உயிர்களின் எண்ணிக்கை 200 லட்சம் என்பதை கனத்த இதயத்தோடு இங்கே பதிவு செய்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் கருத்தை இதயத்தில் இருத்தினால் வாழ்க்கை நம் வசமாகும் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையே வசந்தமாகும். பிறன்மனை நோக்கி சீதையை கடத்திய குற்றத்தை செய்த காரணத்தால் தவ வலிமையில் சிறந்தவனாகவே இருந்தாலும் கூட 10 தலை கொண்ட பேராற்றல் மிக்க ராவணனுக்கே கூட அழிவு நேர்ந்தது. சிலம்பு திருடிய கல்வனாக குற்றம் சாட்டப்பட்ட கோவலனை கொண்டு வருக என்பதற்கு பதிலாக கோவலனை கொன்று வருக என்று செங்கோல் தவறிய தீர்ப்பை வழங்கிய குற்றத்திற்காகத்தான் சிலப்பதிகாரம் சொன்ன